வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் ஸ்டார் கார்த்தி ஜோஸ் யூடியூப் சேனல் மூலிமா நிறைய தகவல் பார்த்துட்ருக்கீங்க. ஓம் வக்ரதுண்டா மகாகாய கோடிசூரிய சமப்ரோ நிர்விக்னம் குர்மே தேவ சர்வகாரியசி சர்வதா ஓம் ஏகதந்தாயத்மஹ வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். என்னை பெற்ற தாய் தந்தை மாதா பிதா குரு ஆசியோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்ம சேனலில் 5 வரைக்கும் எண்கணித ரீதியாக பார்த்துட்டு போய் 6ஆம் நம்பரை பார்க்க போகிறோம். 6ஆம் எண்கிறது எண்கணிதத்தில் சுக்கரனை குறிக்கக்கூடிய நம்பர். சுக்கரனுங்கிறது பார்த்திங்கன்னா பெண்கள், அதாவது சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வளர்த்துருக்கோ அதே மாதிரி எண்கணித ரீதியாக வளர்த்துருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி எண்ணும் 6 கூட்டு எண்ணும் 6 இருக்கவங்களுக்கு மிகவும் சுக்கரன் நல்ல பலம் வாய்ந்ததாக கருதப்படுது. நம்ம ஜாதக ரீதியாக சுக்கரனோட ஆதிக்கம், சுக்கரன் தான் எல்லாத்தையுமே, அதாவது மீடியா சம்மந்தப்பட்ட துறை, சரிங்களா, அப்புறம் கலைத்துறை, இது அனைத்தையும் குறிக்கும். சுக்கரன் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையை குறிக்கும். அதனால் 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு சுக்கரனோட எண்ணை குறிக்கக்கூடிய ஒரு நம்பராக வரனால எந்த தேதி எண் 6 கூட்டு எண் 6 வரவங்க சுக்கரனுக்குரிய கடவுளான மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கரனுக்குரிய கலர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 6ஆம் எண்ணுக்குரிய கலர் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். பச்சை நிறத்தை கரெக்டாக பயன்படுத்தினா சுக்கரனுக்குரிய கலர் பயன்படுத்தினா இருக்கும். இந்த சுக்கரனுக்குரிய ஆப்போசிட்டான கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம். 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஆரஞ்சு நிறம் ஆகாது. 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 3ஆம் எண் ஆகாது, சரிங்களா. 6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 1, 6, 9 அதிர்ஷ்டமான எண்ணை குறிக்கும். எந்த எண் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் எண் ஆகவே ஆகாது, சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி பிறந்தவங்க 3ஆம் தேதி திருமணம் செய்வதும், அப்புறம் 3ஆம் எண் தேதி பிறந்தவங்க 6ஆம் தேதி திருமணம் செய்வதும் கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் 6ஆம் தேதி பிறந்தவங்க 3ஆம் தேதி திருமணம் செய்தால் அவங்களுக்கு ரொம்ப வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு டைவர்ஸ் கூட நடக்குது, சரிங்களா. அதனால் 6ஆம் தேதி பிறந்தவங்க கண்டிப்பாக 3ஆம் எண்ணில் திருமணம் செய்யக்கூடாது. இதை நீங்கள் கவனம் வச்சுக்கணும். இதுக்குரிய வழிபாடு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும், சரிங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். கஞ்சனூர் சுக்கரன் வழிபாடு பண்ணுங்கள். சென்னை பெசநகரில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அதாவது லக்ஷ்மி வழிபாடு மிகவும் சிறப்பாக வாய்ந்த பலனை ஏற்படுத்திடும். 6ஆம் எண்ணுங்கிறத சுக்கரனுக்குரிய நம்பராக இருக்கனால இன்றைக்கி சுக்கரனுக்குரிய தகவல் அத்தனையும் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நான் 1லேருந்து 9 வரைக்கும் எண்கணித ரீதியான பலன் சொல்லிகிட்ருக்கேன். இது ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து லாங்காக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டால் அடுத்து பிறந்த தேதி எண் 1, கூட்டு எண், பிறந்த தேதி எண் 1, கூட்டு எண் 2, இந்த மாதிரி நிறையா காம்பினேஷனை சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சிடறேன். ஏன்னா முன்னாடி 5 வரைக்கும் சொல்லிக்க, இப்போ 6ஆம் எண்ணை சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா. நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அனைத்து விதமான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். வழிபாடுகள் அனைத்தையும் கொடுப்பேன், சரிங்களா. நன்றி, வணக்கம்.